ஏன் வந்த நீங்கள்? இன்றைக்கு இன்னொரு திருவிழா தொடங்க போகுது. திருவிழா உண்டு. என்ன திருவிழா? அவனோட சங்கிலியோட வாட்டியோட கிராஸ் சரியா சீதன காசுலையா அல்லது ஆ சினிமாவில் பிடிக்க மாட்டாங்க. இங்கே டெண்டை வாங்கி வச்சுருக்காங்க. டேய் இஞ்சத்து கல்யாணம் வந்து இப்படி தான் நடக்கிறேண்ணே. இதுக்கா இங்கே அதுக்கு மச்சா இந்த பேக் இது போட்ட காசு கொஞ்சம் சந்தோஷமா அவர் தாலி ஏனைய பட்டு கூரை இப்படியான விஷயங்கள்லாம் வந்து பொட்டு இப்படியான விஷயம் கடைசியாக இருக்கா சிரிச்சுடுவான். அது ஒரு வருஷம் ஆச்சுது. இப்போ தான் உத்தியோக கும்பாபிஷேகம் சிறப்பா அமையுமா? அது நான் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். எங்க நிக்கிறீங்க? சன்னதி கோயிலில் நிற்கிறோம். அப்படியே கோயிலை காட்டின வந்து போன கிழமை தான் திருவிழா எல்லாம் முடிஞ்சது. ஏன் வந்த நீங்கள்? இன்றைக்கு இன்னொரு திருவிழா தொடங்க போகுது. திருவிழா உண்டு. என்ன திருவிழா? எங்களோட சேர்ந்து திரிஞ்சா யாருக்கு திருவிழா வாங்குது? முருகனுக்கா? அப்ப முருகனை மாதிரி ஒருத்தருக்கா? அது திருவிழா ஏற்கனவே துவங்கிட்டேன்னு சொல்றாங்க. அது ஒரு வருஷம் ஆச்சுது. இப்போ தான் உத்தியோக கும்பாபிஷேகம் இதெல்லாம் கூடவே இல்லாது. சரியா இன்றைக்கு நண்பர்களு கல்யாண வீடு சரிதானே? சின்னலேயும் தெரிஞ்சவர். அப்போ கல்யாண வீடு பார்க்க வரேன். சன்னதியில் வந்து திருமணம் கல்யாண வீடு பார்த்து கல்யாண வீடு காணொலி போட்டு கனகாலம் எப்படி நடக்குது வித்தியாசமான முறை. ஏனி இடத்துல காட்டுறதை விட கூட இங்கே அந்த காதலிக்கு திருமணம் செய்யறாரு இங்கே வரையணும். இவரும் வருவார் கொஞ்ச நாள். அவருக்கும் ஒரு காணொலி போடுவோம். நடந்தாலும் சந்தோஷம். இந்த இடத்துல அவர் நிற்பேன். சரி கேவலா போய் பாப்போம் சன்னதிலையா. கசியா நான் சன்னதி கோயில் முன்பக்கம் கடைசியா இருக்கா சிரிச்சுடுவான். என்ன சொன்னான்னு சொல்ல. தாலி இட மாட்டான். ஆறு உசுரு கோயிலுக்கு ரெண்டு உண்டு. பெரிய ஒரு பெரிய நேற்று ராவு போட்டுங்க தெரியுமா? அது பர்சன்டேஜ் நிக்கிறான். சிரிச்சு விடுங்க. இஞ்சத்து கல்யாணம் வந்து இப்படிதான் நடக்கிறேண்ணே. பிள்ளையார் கோயில்ல தேங்காயில் அடிச்சு கோவில் என்றால் அது சிதம்பரம். அதே போலதான் சந்நிதி என்றால் செல்வ சன்னதி. இங்கே நடக்கக்கூடிய திருமண மரபுகள் அதனுடைய முறைகள் மிக வித்தியாசப்பட்டவை. கல்யாணத்தை பிறகு என்ன செய்யறேன்னு சொல்லி ஆளு தீவிரமா ஒரு திட்டமிடல இருக்கிறார். சார் எல்லாதான் இருக்கா இங்க பார்த்து சொல்லுங்க. இதற்கா பாருங்க இங்க விளையல வதைச்சு இது வதையா இது ஒரு ஞாபகமாப்பா. இப்படி எப்படி நடந்து காட்டணும். என்ன கால கையில விழுந்து நிப்பாட்டினவன் இன்றையோட என்னன்னு சொல்லி பிள்ளை கரைச்சி கொடுக்க வேண்டிய சும்மா பச்சை தனியாக கொண்டு கொடுக்குறீங்க. முன்னுக்கு வந்து அர்ச்சனை செய்யிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையா கோயில். அதுக்கு பிறகு வள்ளிக்கென்று சொல்லி தனியான ஒரு சன்னிதானம் இருக்கிறது. அந்த வள்ளியின் சன்னிதானத்துக்கு முன்பாகத்தான் இந்த திருமண நிகழ்வு எல்லாம் இருக்கும். இந்த வள்ளியினுடைய சன்னிதியை பொறுத்தவரை வந்து தீர்த்த திருவிழாவோடு சேர்த்து சிறப்பாக பேசப்படும். என்னன்னு சொன்னா மூலஸ்தானத்தில் தெய்வானியோடு இருக்கக்கூடிய வேல்பெருமான் தீர்த்தத்தண்டு நீராடிட்டு வள்ளிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகுதான் அந்த ஊடல் மௌன உற்சவம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் சன்னிதியில் இடம்பெறும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சன்னிதிக்கு முன்பாக மிக மிக எளிமையான முறையில் இப்போ வேற கல்யாணத்தையோ அல்லது வேறு முறைகளினுடைய அடிப்படையில் பார்க்கிற போது இங்கே நடக்கக்கூடிய திருமணங்கள் என்பது மிக லாபகமாகவும் மிக மிக இலகுவாகவும் செய்யப்படக்கூடியவையாக இருக்கும். பெரிய நேரம் எல்லாம் எடுத்து கணக்கு கிரியைகள் எல்லாம் செய்து அப்படியே இல்லை. இந்த சம்மதத்தை கேட்டுட்டு வந்து வள்ளிவாசலுக்கு முன்பாக வைத்து இந்த தாலி அணிவிக்கிற மரபு என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய திருமணத்தினுடைய முக்கியமான சடங்கு. அதுக்கு முதல் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த தாலி ஏனைய பட்டு கூரை இப்படியான விஷயங்கள்லாம் வந்து பொட்டு இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பூசை எல்லாம்
எல்லாம் செய்ததுக்கு பிறகு அவர்கள் அழைத்து மாலை மாற்றப்படுவார்கள். மாலை மாற்றினதுக்கு பிறகு மணியொலி எழுப்பப்படக்கூடிய அந்த வேளையில் வந்து தாலி அணிவித்தல் தான் இந்த திருமணத்தினுடைய சடங்கு. ஏனையவற்றோடு ஒப்புகிற போது இணைய சில சடங்குகள் இதற்குள்ளே இருந்தாலும் கூட அந்தளவு பெரிய நேரம், அந்தளவு பெரிய சடங்குகள், கிரியைகள் எல்லாம் செய்யப்படுவது என்பது மிக மிக குறைவான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை விட வந்து ஒரு நாள் இப்போ கல்யாண நாள் என்று சொல்லி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் ஏராளமான திருமணங்கள் இங்கே நடைபெறும். கோயிலுக்கு வந்து அந்த செலுத்தப்படக்கூடிய கட்டணத்தை செலுத்திட்டு வந்து இங்கே குறைந்த செலவில் இந்த திருமணத்தை செய்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, முன்பாக நிறைய திருமண மண்டபங்கள் இருக்குது. கோயிலில் தாலி கட்டெல்லாம் முடித்ததுக்கு பிறகு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டபங்களையும் வந்து எது அவைக்கு விருப்பமோ அந்த மண்டபங்களில் அவைக்கு ஏற்றால் போல உணவுகளை எல்லாம் ஏற்பாடு செய்து கோவிலோட தாலி கட்ட முடித்து சாப்பாட்டை முடிச்சுட்டு வரக்கூடிய நடைமுறை என்பது சந்நிதியில் நடக்கக்கூடிய திருமணங்களினுடைய முக்கியமான விஷயம். வாழ்த்துவதும் ஆசீர்வதிப்பதும் இந்த மக்களுடைய மரபிலும் பண்பாட்டிலும் ஊறி போயிடக்கூடிய ஒரு விடயம். வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனைகளையும் ஆசைகளையும் தெரிவித்ததெல்லாம் சிறப்பான விஷயம். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த விடயங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்புக்காக ஒருத்தட்டையும் கொடுக்கப்படும். மூத்தவர்கள் அதை ஆசீர்வதித்து நல்ல முறைகளை வாழ்த்தி அந்த விடயங்களை செய்து வைப்பதுதான் இதனுடைய பின்புலமாக இருக்கிறது. ஆசீர்வதித்ததுக்கு பிறகு முருகனிட்டத்தை வந்து ஆணையை கேட்டுட்டு ஐயருடைய மணி ஒலியோடு இங்கே வந்து தாலி கட்டுற மரபு தான் இருக்கு. இடம் மாதிரி பெரிய மேளமோ இணைய விஷயங்களோ கச்சேரிகளோ அப்படி ஒன்றுமே இல்லை. மிக மிக எளிமையான முறையில் முருகனுடைய சம்மதத்தோடு தெய்வானை வள்ளி தெய்வானுடைய சாட்சியோடு இந்த விஷயங்கள் நிறைவேற்றி வைக்கப்படும். தாலியெல்லாம் கட்டினதுக்கு பிறகு இணைய சடங்கு சம்பிரதாயங்கள் இந்த மாலை முதலும் மாற்றிவிடும், பிறகும் வந்து மாற்றக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் இடம்பெறும். மாலை மாற்றி ஒவ்வொரு விதமான சடங்குகள் அந்த கோவிலினுடைய பூசகர், அவை வந்து பூசகர் என்று சொல்வதை தாண்டி வந்து கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய அந்த கப்ராலை சார்ந்திருக்கக்கூடிய மரபு இந்த பிடிய கைவிட்டுற கடைசி ஆள் மத்தியும் விடப்படாது. அவங்க பிடிய மருதர் கதிர்காமருடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடியவர்கள் முருகனே நேரில் வந்து இந்த விஷயங்களை செய்து வைப்பதை போல நிறைய பேர் நம்பிக்கைகளோடு இருக்கிறார்கள். காரணமும் இருக்கிறது. குறிப்பாக இந்த கோயிலில் வந்து விபூதியெல்லாம் போடைக்கல சிரசில தூவி அணியக்கூடிய அந்த மரபு என்பது இந்த பூசகர்களால் வந்து மேற்கொள்ளப்படுது. அது கூட முருகன் தான் நேர வந்து கொடுப்பது போன்ற அந்த உணர்விலே எல்லோருமே எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்டிருக்கக்கூடிய நேரிலே ஒரு இறைவன் இந்த விஷயங்களை செய்து வைப்பது போன்ற உணரக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த திருமணச் சடங்கில் இங்கே இடம்பெறும். இவ்வளவுதான் திருமணம். இதுக்கு பிறகு வந்து இந்த பால் பழம், அதே மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறது, ஐயருக்கு தட்சணை கொடுக்கறது, மெட்டி அணிகிறது, இப்படியான விஷயங்கள் மாத்திரம்தான் ஏனைய திருமணங்களை போல் இங்கே நடைபெறும். இதை தாண்டி மேலதிகமாக எதுவுமே இல்லை. கரநேரம் சொல்ல அப்படி என்ற ஒரு விஷயம் இல்லை. எளிமையாக குறிப்பாக இந்த சன்னதியை பொறுத்தவரைலாம் அதான் விஷயம். எளிமையாக இலகுவாக வழிபடக்கூடிய தெய்வம். எத்தனை மணிக்கு போனாலும் கும்பிடலாம். அதே மாதிரி எப்பவும் கோயில் வாசல்கள் மக்களுக்காகவே காத்திருக்கும். சோலையான அந்த விஷயம், பகலில் வந்து இருக்கக்கூடிய அந்த 365 நாளும் எந்த நேரம் போனாலும் வந்து சாப்பிடக்கூடிய அந்த வசதி, இப்படியாக வழிபடுவதற்கும் அல்லது அணுகுவதற்கு எளிதாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்ற அடிப்படையில் வந்து நிறைய பேர் தங்களுடைய திருமணத்தை இந்த இடத்துல செய்து வைப்பதற்கு வந்து திட்டமிடுவினம் அல்லது செய்திருப்பினம். அப்படி செய்திருக்கக்கூடிய வந்து கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த விஷயம் இப்படியான திருமணங்கள்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விடயங்கள் தொடர்புலையும் வந்து கீழே வந்து நீங்கள் கருத்துக்களை குறிப்பிடுங்க. அப்படி இஞ்சல வந்து எங்கட ஆலயம் வேணும் அரையரிசி கூட போறேன் உங்கடா கொடுக்குறான் கட்டத்தை அடி அடி அடி
ம் வா எதிர இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆசீர்வதிக்கக்கூடிய விஷயம் அந்த திருமணத்தை செய்து வச்சிருக்கக்கூடிய ஐயாவை வந்து அவை வந்து விபூதி பொட்டு இப்படியான விஷயங்களை போட்டு அருகரிசி போட்டு ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, இதுக்கு பிறகுதான் வந்து அந்த குங்குமம் அணிகிற அந்த மரபு மணமகன் மணமகளுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து இங்கே நடைபெறும். இவ்வளவுதான் இந்த திருமணம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பெருசாக யாகம்பலத்தா ஓமம்பலத்தா அப்படியான விடயங்கள் இணைய விஷயங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொருப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த கொடுக்கக்கூடிய விடயங்கள் அவைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அப்படியெல்லாம் இல்லாமல் மிக நேர்த்தியாக எளிமையாக முடிந்திருக்கிறது. இந்த கண்ணாடி பார்க்குறது சிப்பு அப்படியான விஷயங்களோட இந்த திருமணம் முடிஞ்சு நீ வந்து மண்டபத்துக்கு போவினான். அவன் ஃபுல் ப்ராக்டிஸில் நினைக்கிறான். அவன் இரவு கோழின்ற வீடியோ பார்த்தோம். இல்லை ஃபுல் ப்ராக்டிஸா கோழின்ற வீடியோ பார்த்தா செய்ய மாட்டான். திருமணம்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் வந்து சாட்சியாக 8 திசையிலிருந்து உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு 7 வகையில் இருக்கக்கூடிய இசையெல்லாம் முழங்க அறுசுவை உணவோடு 5 பூதங்கள் சாட்சியாக 4 வேதங்களை ஓதி 3 முடிச்சிட்டு இருமணங்கள் ஒரு மணமாவது என்ற விடயம் வந்து சடங்கு சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவற்றில் ஒரு குறிப்பிட்ட அளவானவை தான் இருக்கிறது. மனம் ஒத்து வாழ்தல் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். அதை நேர்த்தியாக செய்யக்கூடிய சில விஷயங்களை பாவனை பண்ணி அதையும் வந்து இந்த பூசகரை வந்து நெறிப்படுத்துகிறார். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு இதிலே வந்து இந்த 64 ஆலமலைகளை வந்து அமுது படைப்பினம் இந்த சன்னதியானுக்கு அதில் குறிப்பிட்ட அளவான பிரசாதம் வந்து இந்த திருமணத்தில் பங்கு பெற்றக்கூடியவர்களுக்கு வந்து கொடுத்து அனுப்புவினம் கோவிலினுடைய பிரசாதமா. இதை இஞ்சால வாங்க இதை இஞ்சால வாங்க சொல்லுங்க. ஐயா இது இஞ்சால 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 இங்கே அது பிறகுதான் சாப்பிட்றது ஆனசனா எப்படி வசதி என்ன மாதிரி நண்பனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டீங்க? அடுத்த வட்டம் வீட்டு பூசணிக்காய் வட்டியான தட்டுகளை கழிச்சு அடுத்த வட்டம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட விடுறாங்க. வாழ்த்துக்கள். உங்களோட ஆள் குறையாது கவலை இல்லையா? இல்லை கவலை இல்லை. கல்யாணம் செய்ய சந்தோஷமா? அவர் தான் மரக்கறி மூட்டையில் அடிச்சு மூட்டையில் தூக்குவேன். ஏன் என் கல்யாணம் செய்தா அப்படியா? நீங்கள் அப்படியே செய்ய நீங்கள் கல்யாணம் செய்து இங்கே சொல்லிட்டு போடா அனுபவம் விஜயாவில் தேவை. அவங்க வாழ்த்து சொல்லிவிடுங்க. பார்த்தீங்களா சொல்லி திரும்பி வார்த்தை சொல்லுங்க. இங்கே வாழ்த்த சொல்லு. நீ திரும்பி இங்கே வார்த்தை சொல்லு. நண்பன் அனோசன் வாழ்க்கையில் இணைஞ்சிட்டேன். இங்கே ஃபேரப்பா மேலும் மேலும் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? செல்வ சந்தனி ஆளை பாரு அந்த முகத்தில் வந்து அந்த அங்கே பார் ஜெகோ ஜோதியா தெரியுது பிரகாசம். இங்கே அங்கே பார் எப்படி இருக்காண்டு வேறு எங்களை அடிச்சு கடிச்சு வலிக்கிற போதால கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பூசா பண்ணுறாரு. என்ன கும்பிட்றாருண்டா கோயிலுக்கு போகணும். இங்கே கோயிலே செய்தபடியா இதில் கும்பிட்டு நின்று ஆள் வேணா அப்படியா? ஓமா ரிசப்ஷனுக்கு வாயை கொடுத்து மாட்டிட்டேன். ரிசப்ஷனுக்கா? எப்போ ரிசப்ஷன்? அது உண்டேக்கா இங்கே வந்து சொல்லிட்டு போவேண்டா. ஆ இது எடுத்தனியா சீதன காசுலையா அல்லது? ஆ அப்படியா? ஆ இது அந்த வாகனக்காரருக்கு தெரியுமா? இங்கே அனசனை கொடுத்துடுவாங்க கல்யாணம் பெருசா. டேய் ஒரு அழுகி போகுது. பேசாம அனசனுக்கு இதை பெருசா கொடுத்துடுவாங்க கல்யாணத்துக்கு. எட்டாதோ ஒரு சொல்லிட்டு போ என்னன்னு. சிறப்பா அமையுமா? அது நாங்க சொல்லுவோம்டா.
போ வாரன். திருமண வீட்டில் வந்து அந்த இது கொண்டு வர சீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு விதமான பொருட்கள் அதெல்லாம் கொண்டு போய் நாம் என்ன அடுத்த உனக்கு தான் இங்கே சொல்லிட்டு போ. உண்மையாக உனக்கு தான் அடுத்தது. இதை பார்த்தாவது நடக்கணுமா? சொந்தமாக இப்படி ஒன்றும் குடிக்க மாட்டாங்க. இங்கே டெண்டை வாங்கி வச்சுருக்காங்க. டேய் நிர்விநாத், ஏன் டெண்டு டேய் கல்யாணம் விட முடியலே என்ன இதில் வந்துருக்குற? பெரிய மனுஷன் ரெண்டு பேரை கூப்பிட்டா ஓ இங்க ஒழிச்சிருக்கலாம். அவங்க ஒருத்தரும் சாப்பிடறவங்கவே இல்லை. இங்க முழுசா பேர் நீ மட்டும்தான் சரி. இதுக்கு பக்கத்துல இருந்த நீ என்ன செய்யற? அவள இருந்து சின்ன வயசு சின்னத்து கல்யாணம் விட என்ன வேறு சொல்லிட்டு போகணும். ஜங்கிலியோட வாட்டியோட போட்டு விடு நாங்களே கையெடு. அப்படியா? அது என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? சொல்லிட்டு போங்க. போட்டு வாங்க. ரோசான் அண்ணன் இங்க ரோசான் சொல்லுங்க. அனோசனுக்கு வாழ்த்து சொல்லல இங்க வாழ்த்து சொல்லிட வந்த ஆளுக்கு கவலைப்படும். என்னடா என்ன சொன்னதுக்குள்ள இங்க பலர பையக்குள்ள அந்த பைய காட்டண்டா இங்க அந்த பையக்குள்ள இன்னொரு பை வச்சு அதுக்கு என்ன சொன்னீங்க? இதுக்கா இங்க அதுக்கு மஜா இந்த பேக் இது போட்ட காசுக்கு இன்னும் கொஞ்சம் பலகாரம் கூட வச்சுக்கலாம். என்ன பார்த்துட்டாங்க அப்புறம் பிள்ளை பிறப்பு அதில் கொஞ்சம் வித்தியாசமா செய்யுங்க. டே வீட்டை கொண்டு தந்தடா அது பலகாரம் எல்லாம். இங்க என்ன செய்றீங்க? போமா இங்க கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லல சின்ன பாத்தீங்களா? கல்யாண வாழ்த்துக்கள் ப்ரோ. யார் பேர் சொல்லல? அனோஸ் அனோஸ் தானே?